Hey guys, welcome to my channel. Welcome to Spare of Shabu. Here is my next video. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு நம்ம சேனலுக்கு அடுத்த ஒரு அப்கிரேட் வாங்கியிருக்கோம். அதுதான் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. டடான் டடான் டடான். திஸ் இஸ் இங்கே பாருங்கள், லவ் ஃப்ரம் சைனா. லவ் ஃப்ரம் சைனானா என் பாய்ஸ் சைனாலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வந்து அவங்களா எழுதி கொடுத்தது லவ் ஃப்ரம் சைனான்னு. டிஜேன்னு பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க சில பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, பாதி பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இது ட்ரோன் தான். ட்ரோனோட அன்பாக்சிங் வீடியோ. லெட்ஸ் சி வாட் இஸ் இன்சைட். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி வாங்கிட்டு வர சொன்னேன். அது வந்து குப்பை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக் பொருள்லாம். என்ன பேக்கெட் பிரிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கால் ஆல்ரெடி வந்துட்டு பாய்ஸ் 2 பேர் அங்கே வாங்கினவங்களே ஆக்சுவலாக பிரித்து பார்த்து டெஸ்ட் பண்ணி ஃப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து அன்பாக்சிங் பார்ட் 2 இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணுறோம் டடான் பண்ணியாச்சு. அவ்வளோதான் அன்பாக்சிங். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ட்ரோன் இருக்கு. லேட்டர் வந்துட்டு இதில் வந்துட்டு கேபிள், இதுக்கான சார்ஜிங் கேபிள், இது வந்து கனெக்டிங் கேபிள்னு சொல்லுவாங்க. அது அடுத்துட்டு வந்து விங்ஸ் இருக்குது. இதோட விங்ஸ் பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கேஸ் இது வந்து என்னென்னா ஸ்க்ரூ ட்ரைவ் ஏதாச்சும் இது நான் மாற்றுறதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர். இது வந்து மெமரி கார்டு போடுறது. மெமரி கார்டோட இதுவுமே வாங்கிட்டு வந்தாங்க. விங்ஸ் இங்கே இருக்குது. விங்ஸ் ஒரு செட்டு அது இதிலே கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு கனெக்டிங் கேபிள். இது ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஒன்றை வந்து ட்ரோனோட கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு என்னோடய கண்ட்ரோலரில் வந்துட்டு ஸ்க்ரீன் வராது. நான் வந்து ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மாடல் தான் வாங்கினேன். பேஸ் மாடல் தான் வாங்கினேன். எனக்கு அதுவே என்ஆஃப் தான், அதனால் வாங்கினேன். வேறு இதில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் யூஷுவல் யூசர் கைட் மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஜே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. எங்கே அது டிஜே ஸ்டிக்கர் எல்லா இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அது எங்கே ஒட்டுறதுன்னு தெரியல. இதெல்லாம் உள்ள சீக்கிரம் ஒட்டுறாங்க டிஜே ஸ்டிக்கர். இதில் அவ்வளோதான். நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். லேட்டர் வந்துட்டு கண்ட்ரோலர். இதுதான் கண்ட்ரோலர். இதுதான் கண்ட்ரோலர். இது கீழே அந்த ஜாய்ஸ்டிக்கோட நாப் வந்து இது கீழே இருக்குப்பாங்க. இதை வந்து இதில் இப்படி எடுத்து இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்து இதை இப்படி ஸ்க்ரூ பண்ணோம்னா கண்ட்ரோலர் ரெடி. இது கண்ட்ரோலர் ரெடி. இதில் என்னோட மொபைலை வந்துட்டு இந்த இதை எடுத்து இதில் பேஸ் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயர் இதுதான் அந்த கனெக்டிங் ஒயர். முன்னாடி காட்டணும்ல 2 அந்த கனெக்டிங் ஒயர் இங்கே இருக்கு பாருங்க. மொத்தம் 3 ஒயர் இதிலே கொடுத்துருவாங்க இன்பில்ட்டாகவே. என்னென்னா சி டைப் ஒன்று, அந்த மைக்ரோ பி டைப் ஒன்று இங்கே இருக்குது. மைக்ரோ பி டைப் ஒன்று, ஐஃபோன் லைட்னிங் டைப் ஒன்று. இதோட கனெக்டிங்கில் வந்து சி டைப் தான் ஃபுல்லாக. சார்ஜரு, இதோட சார்ஜரு, இது கனெக்டிங்கு, ட்ரோனுக்கான சார்ஜர் எல்லாமே C2C தான். எல்லாமே C2C. லேட்டர் வந்துட்டு இந்த ஃபோனை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணி இந்த ஒயரை சொல்லணும்னா ட்ரோன்ஸ் ரெடி டு ஃப்ளை. வாங்க உங்களுக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் காமிக்கிறேன். இதுதான் இதோட அன்பாக்சிங் முடியுது. டெஸ்ட் ட்ரைவில் ட்ரோனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க லெட்ஸ் கோ. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போ டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எப்படின்னு உங்களுக்கு ஒன்று நான் இது பண்ணேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. கனெக்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட் வந்து இது வந்து கண்ட்ரோலரு. ஃபோனை எடுத்து இதில் நம்ம செட் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும். வச்சுட்டு அடுத்து வந்து லேட்டராக இந்த இதை பண்ணணும். நான் வந்துட்டு இதில் ஆல்ரெடி வந்துட்டு DJI Flyன்னு ஒரு ஆப் ஏற்றிருக்கேன். இந்த ஆப்பை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும்.
இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி கனெக்ஷன் கைடு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னா இந்த இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி லேட்டர் வந்து இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணினா ஒரு சவுண்டு வரும். அப்படின்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே தான் சேம் வந்து இதை இப்போ நம்ம இங்கே வச்சுருவோம். நம்ம வந்து இதுக்கு பேர் ஏர்க்ராஃப்ட். இந்த க்ளவுஸை எடுத்துருவோம். மேலே இந்த கேமரா கிம்பிளுக்கு இது ப்ரொடக்ஷனுக்கு கவர் விட்டுருக்காங்க, அதெல்லாம் பிரிச்சிடலாம். அதுக்கு இதில் ஓட்டும் மற்ற அப்புறமேட்டு பாக்ஸில் ஓட்டிக்கலாம். அதெல்லாம் தேவையில்ல தான். லேட்டர் வந்துட்டு இப்போது இந்த ஏர்க்ராஃப்டை இது வந்து இப்படி தான் அன்ஃபோல்ட் பண்ணி அன்பேக் பண்ணும். லேட்டர் வந்துட்டு அதே தான் நம்ம கண்ட்ரோலர் என்ன பண்ணோமோ அதே தான். ஒரு ப்ளஸ் பண்ணி ட்ராங் ப்ளஸ் பண்ணோம்னா ரெடி ஆயிரும். விங்ஸ் எல்லாம் பாருங்கள் இதுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை இங்கே வச்சுருவோம் கீழே. கண்ட்ரோலர் பேக்கில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டே நான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதனால் வந்துட்டு டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் நேரம் எடுத்து நான் கனெக்ட் ஆகிரும். இப்போ வந்துட்டு பாருங்கள், இதுதான் இப்போ இது தெரியுதா? லேட்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டேக் ஆஃப் இருக்குது. இதை கொடுத்து ப்ளஸ் கொடுத்தோம்னா டேக் ஆஃப் ஆகுது. பாருங்கள். ஆஹா, நம்ம வந்து ரெக்கார்டே பண்ணாமல் இது பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? பெங்கால் பாருங்க. சொல்ல கேட்ச். செம்மையா இவனுக்கு வந்து ட்ரோனில் அந்த அந்த இதுக்கு ஏதோ ஒன்று வந்து பறக்குது, நம்மள ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். எந்த நேரமும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் என் ஆள். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கே போகுதுங்க பாருங்கள், எங்கே போகுது என்ன பண்ணுதுங்கிறத அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கே போனாலும் அது கூடயே போக பார்க்குறான். இப்போ பாருங்கள், இந்தாண்ட வந்து இங்கே வரான். இப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கான். அட்டாக் மோடில் எப்பயுமே இருக்கான் ஆள். எப்போ வேணாலும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். இப்போ பாருங்கள், வேணாண்டா, ரிஸ்க் எடுக்க வேணாண்டா. ஆல்ரெடி ஒரு டைம் கவிட்டாங்க. இந்த மாதிரி கீழே வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். ஒரு செகண்ட் மிஸ் ஆகி இந்தாண்டா பார்த்தேன், கவிட்டான். என்னது? அவ்வளோதாங்க, ட்ரோன் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. லேட்டர் வந்துட்டு எனக்கு வந்து ட்ரோன் மட்டும் வாங்கிட்டு வரல. இது ஒரு பவர் பேங்க், மேக்ஸேஃப் பவர் பேங்க் பைசன்னு சொல்லிட்டு. இது வந்து ஏதோ சம்திங் சைனாலே நல்ல பிராண்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து 10,000 mAh, இன்னும் வந்து 21,000 mAh. 2 பவர் பேங்க் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 21,000 ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது இதில் காட்டல. லேட்டர் வந்துட்டு இது ஒரு சாண்டிஸ்க் இது வாங்கிட்டு வந்தாங்க, மெமரி கார்டு வாங்கிட்டு வந்தாங்க. சாண்டிஸ்க் மெமரி கார்டு வாங்கிட்டு வந்தாங்க லேட்டர். அதுதான் வந்து ட்ரோனில் வந்து போட்டிருக்கேன்.
இதெல்லாம் தான் நம்ம பாய்ஸ் வாங்கிட்டு வந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பியர் ஆஃப் ஷபு. கைஸ், subscribe to ஸ்பியர் ஆஃப் ஷபு. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. லெட்ஸ் கோ கைஸ், பாய்.